வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். எதையும் தெரியாது என்று சொல்லாதே, சாதிக்கும் துணிவோடு அஞ்சாத போர் வீரனாய் செயல்படு என்று விவேகானந்தர் கூறியுள்ளார். இன்று நாம் மானிட ஆத்மா மரணம் அடைவதில்லை என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி ஷோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் துறையில் உயர் நிர்வாகியாக பணிபுரிந்து வருகின்றார். பள்ளிகள், கல்லூரிகள், டிவி மற்றும் ரேடியோ சேனல்களில் பல ஒர்க்ஷாப், செமினார்கள், மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், நம்முடைய வாழ்க்கையில் எல்லாரோடையும் சதா சந்தோஷமாக இருக்கணும்னா எத்தகைய பண்புகளை நம்ம கொண்டு வரணும் சிஸ்டர்? நம்முடைய உடலை எடுத்துக்கலாம். இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிடும்போது தட்டில் உணவை வச்சிட்டோம். இந்த விரல்கள் என்ன பண்ணுது? அந்த உணவை பிசையுது. கை என்ன பண்ணுது? அதை வாய்க்கு கொண்டு போகுது. பற்கள் என்ன பண்ணுது? அதை நல்லா கடிக்குது. கடித்து கூழாக்குது. இந்த நாக்கில் அந்த உமிழ் நீர் இருக்கு. அது அந்த உணவை தொண்டைக்கு கொண்டு போகுது. தொண்டை அதை விழுங்குது. பிறகு வயிற்றுக்கு போகுது. வயிற்றில் ஜீரணமாகுது. அதில் உள்ள சத்துக்கள் எல்லாம் ரத்தத்தில் கலக்குது. பிறகு கழிவுப் பொருட்கள் வெளியாகுது. இது ஒரு ப்ராசஸ். சாதாரண உணவு சாப்பிட்ற விஷயம். சாப்பிடும்போது நமக்கு இவ்வளோ கான்ஷியஸ்னஸ் இல்லை. என்னென்ன நடக்குது, விரல் என்ன பண்ணுது, கை என்ன பண்ணுது, வாய் என்ன பண்ணுது, இப்படிலாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. ஆனால் இந்த சாதாரண உணவு உண்ணும் ஒரு விஷயத்துக்கே நம்முடைய ஒவ்வொரு புலனும் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கணும். விரல்கள் ஒத்துழைக்கணும், கை ஒத்துழைக்கணும், பற்கள் ஒத்துழைக்கணும், வாய் ஒத்துழைக்கணும், வயிறு ஒத்துழைக்கணும். சில சமயம் ஏதாவது கோளாறு ஏற்படும் போது, இன்னைக்கு சாப்பிடலைங்களா அப்படி கேட்டால் வயிறு சரியில்லைங்க அப்படி சொல்லுவோம். இன்னைக்கு என்ன கஞ்சி குடிக்கிறீங்க, பல்லு வலிங்க அப்படி சொல்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது கோளாறுகள் ஏற்படும் போது அப்போதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. ஓ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு. இந்த உணவு உண்ணும் விஷயத்துக்கே என்னுடைய உடல் எந்த அளவுக்கு ஒத்துழைக்க வேண்டும். என்னைக்காவது இந்த விரல்களெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணால் நாங்கள் பிசைய மாட்டோம், இல்லை பற்கள் ஸ்ட்ரைக் பண்ணால் நாங்கள்லாம் கடிச்சு கொடுக்க மாட்டோம். என்ன ஆகும்? உணவு உண்ண முடியாது. இதே மாதிரி நாம் சக மனிதர்களுடைய தொடர்பில் வரும்போது இந்த ஒத்துழைப்பு கொடுக்கறதும் ஒத்துழைப்பு பெறுறதும் ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் பல காரியங்களை நம்மால் தனியாக செய்ய முடியாது. நம்முடைய வேலைகளை நம்ம தனியாக செய்யலாம். நம்முடைய தேவைகளை நம்ம தனியாக பூர்த்தி பண்ணலாம். பல வேலைகளுக்கு, பல விஷயங்களுக்கு பலருடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம். எல்லாரும் சேர்ந்து ஒரு வேலை செய்யும்போது 2 பேர் 3 பேர் ஒத்துழைக்கலைன்னா என்ன ஆகும்? அந்த வேலை சரியாக நடக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் வேலையை பூர்த்தி பண்ணவும் முடியாது. இல்லை 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 பேர் செய்தால் 2 மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை 4 மணி நேரம் இழுக்கும். அப்போ ஒத்துழைப்பு எவ்வளோ அவசியமாகிறது. 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை 2 மணி நேரம் செய்கிறோம். 2 பேர் செய்தால் என்ன ஆகும்? நீண்ட நேரம் வேணும். அதே நேரத்தில் வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடிக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்கும் போது
எப்படிப்பட்ட காரியத்தையும் நம்மால சாதிக்க முடியும். ஒரு மலையை கூட தூக்கிடலான்னு சொல்லுவாங்க. இந்த ஒத்துழைப்பு விரல்கள் கொடுங்க. ஒவ்வொருத்தரும் ஒத்துழைப்பு கொடுத்தா மலையை கூட தூக்கிடலாம். அந்த அளவுக்கு இந்த ஒத்துழைப்பு நமக்கு தேவைப்படுது. நம்முடைய ஒத்துழைப்பையும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கணும், உதவி செய்யணும். சில சமயங்களில் நாம் ஒத்துழைப்பு கொடுக்காததுனால மற்றவர்களுடைய மனம் புண்படக்கூடிய வாய்ப்பும் வரலாம். ஆனால் என்ன மாதிரி காரியத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்குறோம், ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுலேயும் நம்ம கவனமாக இருக்கணும். 4 பேர் சேர்ந்து ஒரு கெட்ட காரியம் பண்ண போகிறாங்க, அந்த காரியத்துக்கு நான் ஒத்துழைக்கலாமா? கூடாது, அவசியம் இல்லை. அது நல்ல காரியம் அப்படின்னா நான் தாராளமாக என்னுடைய ஒத்துழைப்பை கொடுக்கலாம். இந்த கையில் 5 விரல்கள் இருக்கு. இந்த விரல்கள் போட்டி போட்டால் என்ன ஆகும்? ஒரு தடவை இந்த விரல்களுக்கு போட்டி வந்ததாம். யார் சிறந்த விரல்? அப்போ இந்த விரல் சொன்னதா, நான் தான் பெரிய அளவில் இருக்கேன், நான் தான் சிறந்த விரல். இந்த விரல் சொன்னது, நான் தான் சுட்டி காட்டுறேன், நான் தான் சிறந்த விரல். இந்த விரல் என்ன சொல்லியிருக்கோம்? எல்லாத்தோட பெருசாக நான் தான் இருக்கேன், உயரமாக இருக்கேன், நான் தான் உயரமாக இருக்கேன். இந்த விரல் என்ன சொல்லியிருக்கோம்? நான் தான் பணக்காரன், நான் தான் பணக்காரன், மோதிரம் எனக்கு தான் போடுறாங்க. அது தங்க மோதிரமாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு தான் போடுறாங்க. இந்த விரல் என்ன சொல்லியிருக்கோம்? தொழும்போது நான் தான் முன்னால் நிற்கிறேன், வணங்கும்போது நான் தான் முன்னால் நிற்கிறேன். எல்லாத்துக்கும் போட்டி. நீதிபதியாக இருந்தவர் சொன்னார், ஒரு அகலமான தட்டை எடுத்துகிட்டு வாங்க. அந்த அகலமான தட்டு ஒரு விரலாக தூக்க சொன்னார். அகலமான தட்டை ஒரு விரலில் தூக்க முடியுமா? முடியாது. ஏன்? பேலன்ஸ் இருக்காது. ஒவ்வொரு விரலும் முயற்சி பண்ணது, முடியல. எல்லாம் சேர்ந்து தூக்குங்க அப்படின்னாரு. எல்லாம் சேர்ந்து தூக்கும்போது தூக்க முடிந்தது. பாருங்க, ஒரு சாதாரண விஷயம், ஆனால் இந்த 5 விரல்களுடைய ஒத்துழைப்பும் தேவைப்படுது. இந்த மாதிரி ஒவ்வொரு புலனும் ஒத்துழைக்குது. மற்ற மனிதர்களோட உறவில் வரும்போதும் அப்படித்தான் நாம் ஒத்துழைக்கணும். ஒரு சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டு இருக்காருன்னா நம்ம ஒத்துழைக்கலாம். பள்ளிக்கூடங்களில் கூட டீச்சர் நிறைய புக்ஸ் தூக்கிட்டு போகும்போது நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சம் கொடுங்க டீச்சர், நான் தூக்கிட்டு வரேன். இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்களுக்கு ஒத்துழைக்கிறோம். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். சில சமயங்களில் என்ன மாதிரி உணர்வு வருதுன்னா, இது என் வேலை இல்லை, இது என்னோட வேலை இல்லை, நான் செய்ய மாட்டேன், நான் ஒத்துழைக்க மாட்டேன். அது சூழ்நிலையை பொறுத்து நம்ம பார்க்கணும். அந்த சூழ்நிலைக்கு அந்த ஒத்துழைப்பு தேவை அப்படின்னா நம்ம செய்யலாம். அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவங்களுடைய நல்ல ஆசி நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு தேவையில்லாத காரியம், எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை, நான் அதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நான் அதில் ஒத்துழைக்க தேவையில்லை. இன்னொன்று, நம்ம அனுசரிச்சும் போகணும், எல்லாரோடையும் அனுசரித்து போகணும். சில சமயங்களில் சொல்லுவோம், அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்துடுச்சு வீட்டில், அண்ணனும் தம்பியும் பேசிக்கல. அப்பா கேட்குறாரு, ஏன் தம்பி கூட பேசல? நான் பேச மாட்டேன், நாங்கள் சண்டை போட்டுட்டோம். தம்பி தானப்பா, பொறுத்து போனா என்ன, அனுசரித்து போனா என்ன அப்படி கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி கூட நடக்கிறது இருக்குது. நாம் அனுசரித்தல் அப்படின்னா எல்லாருமே வெவ்வேறாக தான் இருப்பாங்க. மனிதர்கள்னு சொன்னால் உருவத்துலேயும் சரி, குணங்கள்லேயும் சரி, நம்ம எல்லாருமே வெவ்வேறாக தான் இருக்கோம். நான் செய்கிற மாதிரியே இவங்க செய்யணும், நான் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடக்கணும் அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. நாம தான் அனுசரித்து போகணும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்னை மட்டும்தான் என்னால் மாற்றிக்க முடியும். நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்.
அந்த அனுசரிக்கும் தன்மை இல்லைன்னா நிறைய பேரோட நம்மளால நல்ல உறவு முறையில் வர முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆறுகள் எல்லாம் போய் கடல்ல தான் சேருது. எல்லாரும் சுத்தமான தண்ணீரை கொண்டு போறதில்லை. கடல் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் ஏத்துக்கு, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும். குப்பைகளை எல்லாம் கரைக்கி ஒதுக்கிடும். அந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கடல் மாதிரி மனசும் இருக்கணும். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் எனக்கு தேவையில்லாத விஷயங்களை விட்டுடணும். சில சமயங்களில் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தரை கெட்டவன் சொல்லிடுவாங்க. அவங்க கூட சேராதீங்க, அவங்க கெட்டவன். அப்புறம் அவங்களுக்கு ஒரு சாப் குத்திடுவோம், கெட்டவர் அப்படின்னு. அந்த கெட்டவர்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும். ஒரு 4 கெட்ட குணம் இருக்குது, ஒரு நல்ல குணம் இருக்குது. அந்த நல்ல குணத்தை நம்ம பார்க்கலாம். சில சமயங்களில் என்ன ஆகுதுன்னா, எல்லாரும் சேர்ந்து அவர் கெட்டவர்னு சொல்கிறனால அவர் அப்படி ஆயிடுறாரு. அந்த தாழ்வு மனப்பான்மை அவர் அப்படி ஆக்கிடுது. அவர் கூட சேராதீங்க, அவர் கெட்டவர். அப்படி இல்லை, நாம் பகுத்தறிஞ்சு பார்க்கணும். இவங்க சொல்கிறது சரியா? அவங்கக்கிட்ட ஏதாவது நல்ல குணம் இருக்கா? அந்த கெட்ட குணத்தினால நாம் பாதிப்படையக்கூடாது. அதே நேரத்தில் அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தையும் நாம் புறக்கணிக்கக்கூடாது. அவரையும் நாம் ஏற்றுக்கொள்ளணும். ஆக உறவுகள் சந்தோஷமாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரி பண்புகள் நமக்கு இருக்கணும். சிஸ்டர், நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் யாராவது இறந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சிஸ்டர். அந்த நேரத்தில் நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும்? நெருங்கிய உறவினர் இறந்துட்டாங்கன்னா அதை நாம் எதிர்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மனசு கஷ்டமாக இருக்கும். சில சமயங்களில் நமக்கு வேண்டியவங்களோட நெருங்கிய உறவினர் இறந்துடுறாங்க. தோழியோட அப்பா இறந்துட்டார். நாம் அங்கே போயிருக்கோம். தோழி அழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ஆறுதல் சொல்லுவோம்? கவலைப்படாதீங்க, நாங்கெல்லாம் இருக்கோம். நீங்கள் எவ்வளோ அழுதாலும் அவங்க வரப்போறதில்ல. கடவுள் இருக்காரு, உங்களுக்கு துணையாக இருப்பார். இப்படியெல்லாம் நம்ம ஆறுதல் சொல்கிறோம். அதே நிலை எனக்கு வந்தா மற்றவர்கள் எனக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அந்த ஆறுதலை என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் கஷ்டம்தான். கஷ்டமாக தான் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா, நாமெல்லாம் பிறப்பை பற்றி அதிகமாக பேசுகிறோம். இப்போ ஒரு குழந்தை எப்போ பிறக்க போகுது அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டால் ஏறக்குறைய கணிச்சு ஒரு டேட் சொல்லுவார். இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் குழந்தைய அறுவை சிகிச்சை பண்ணி வெளியில் எடுத்துடுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாராவது ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் என் நாடியை பிடிச்சி பாருங்க, நான் எப்போ சாவேன், டேட் சொல்லுங்க அப்படின்னா சொல்ல முடியுமா? முடியாது. அந்த மரணம்னு சொல்கிறது ரகசியம். வரும், எப்போ வரும்னு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது, எந்த இடத்துல வரும், எந்த நேரத்தில் வரும், அது தெரியாது. ஆனால் அந்த மரணத்தை பற்றி நாம் யோசிக்கிறது குறைவு. அதை பற்றி யோசித்தாலே கண்ணு கலங்குது. நமக்கு வேண்டியவங்க அவங்க ஒரு நாளைக்கு இறந்துடுவாங்களா அப்படின்னாலே கண்ணு கலங்குது. ஆனால் உண்மை என்னன்னா, என்றைக்கு நாம் இந்த உலகத்தில் பிறந்தோமோ என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாக இறக்கத்தான் போகிறோம். இறப்பு பிறப்பு என்று சொல்வது காலத்தின் மாற்ற முடியாத விதி. இறப்புன்னு ஒன்று இருந்தால் பிறப்புன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. சொல்லுவாங்கல்ல, பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். பிறக்கும் போதும் அழுதுகிட்டே பிறக்கிறோம், இறக்கும் போதும் நோய் வந்து கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே இறக்குறோம். நம்ம இறந்த பிறகும் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த ஜனனம் மரணம், இந்த ஜனனம்னு சொல்கிறது ஒரு வரவு மாதிரி வாழ்க்கையில், மரணம்னு சொல்கிறது செலவு. இது ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி. உலகத்தில் இவ்வளோ ஜனத்தொகை இருக்குது, ஜனனமும் இருக்குது, மரணமும் இருக்குது. பிறந்துட்டே இருக்கோம், இறக்கலைன்னா என்ன பண்ணுறது? வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடமேது இல்லைங்களா?
அப்போ எல்லாருக்கும் மரணம் வரும். அதனால மரணம் என்று சொன்னால் என்ன, அதை பற்றி நம்ம சிந்திக்கணும், தெளிவாக சிந்திக்கணும். மரணம்னு சொல்லும்போது உடலுக்கு தான், அது ஆத்மாவுக்கு கிடையாது. ஆத்மா அழிவில்லாதது. ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் அது சந்தோஷமான விஷயம். அது ஒரு இடமாற்றம். இந்த குடும்பத்தில் இருந்து எல்லா பாகத்தையும் நடிச்சு முடிச்சுட்டு அடுத்த குடும்பத்தில் போய் ஒரு புது வாழ்வு தொடங்க போகுது அந்த ஆத்மா. நல்லா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்த்தா மறுபிறவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த உடல்ல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். என்றைக்காவது ஒரு நாள் இந்த உடல் இறந்து விட்டது. இந்த ஆத்மா சந்தோஷமா வெளியாகி இன்னொரு உடல்ல போய் நுழைய போகுது. அங்க ஒரு ஃபேமிலி காத்துட்டு இருக்காங்க. அங்க ஒரு அம்மா கர்ப்பமா இருக்காங்க. அந்த குழந்தை இன்னும் கொஞ்ச நாள்ல பிறக்க போகுது அப்படின்னு எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த குழந்தையுடைய வருகையை எதிர்நோக்கி. குழந்தை பிறந்ததும் எவ்வளோ கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்கு. இதை நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஆத்மா இன்னொரு குடும்பத்துல போய் சந்தோஷமா வாழதானே போகுது. அப்ப நாம அழுதுகிட்டே அதை வழி அனுப்பி வைக்கலாமா? அந்த ஆத்மா அமைதியா போய் இன்னொரு பிறவிய சந்தோஷமா எடுக்கட்டும், சந்தோஷமா வாழட்டும். அந்த மாதிரி நாம யோசிக்கணும். இன்னொன்று, அந்த ஆத்மா அந்த உடல்ல இருந்து வெளியாயிடுச்சு. நாமெல்லாம் உட்காந்து அழுதுட்டு இருந்தா அதனால திரும்ப அந்த உடலுக்கு வர முடியாது. நிம்மதியா போய் இன்னொரு உடலையும் எடுக்க முடியாது. அது தவிச்சு போயிடும், துடிச்சு போகும். ஒன்றும் சொல்லவும் முடியாது, யார்ட்டையும் பேசவும் முடியாது. உடல் இல்லையே, உடல் தான் இறந்துடுச்சு. வாய் வேணும் பேசுறதுக்கு. உடல் அசைவற்ற நிலையில இருக்கும்போது ஆத்மாவால எதுவுமே பண்ண முடியாது. அந்த தவிப்பை, அந்த துடிப்பை நம்ம அந்த ஆத்மாவுக்கு கொடுக்கக்கூடாது. அதனால நாம இந்த மரணத்தை பற்றி ஒரு தெளிவான ஞானம் நமக்கு இருக்கணும். எல்லா ஃபேமிலிலையும் எல்லா குடும்பத்திலையும் யாராவது இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. சில சமயங்கள்ல பத்திரிகையில் செய்தி படிப்பாங்க, விமானம் கடலில் விழுந்தது, 300 பேர் மரணம். 300 பேர் தான் செத்தாங்களாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனா அந்த 300 பேர்ல என் குடும்பத்துல உள்ளவர் ஒருத்தர் இருந்தாரு அப்படின்னா அந்த மாதிரி ஃபீலிங்கா வரும். அப்ப மற்றவர்களுடைய மரணம்னு சொல்லும்போது, இரத்த சம்பந்தம் இல்லாத மரணம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பொருட்டா தெரியல. அதுவே இரத்த சம்பந்தம் உள்ள மரணம், இரத்த சம்பந்தம் உள்ள ஒரு உறவின் மரணம் அப்படின்னு வரும்போது தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும், தன் சதையாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு இது. இந்த ஃபீலிங்ஸ், இந்த உணர்வுகள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். நீங்க அழுதாலும் உங்க கண்ணீரும், நான் அழுதா என் கண்ணீரும் ஒரே நிறம்தான். ஆக இந்த மரணம் அப்படின்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த மரணம் அடைந்தவருக்கு நம்ம நல்ல அதிர்வுகளை கொடுக்கணும். சிஸ்டர், மரணம் என்பது உடலுக்கு தான், ஆத்மாவிற்கு கிடையாது என்பதை பற்றி ரொம்ப அழகா சொன்னீங்க. மரணத்தை எதிர்கொள்ள நாம் என்ன செய்யணும் சிஸ்டர்? மரணத்தை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அதே நேரத்தில் மரணத்தை நாம் எதிர்கொள்ளவும் வேண்டும். ஏற்றுக்கொள்வது அப்படின்னு சொல்றது மற்றவர்களுடைய மரணத்தை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம், மனதைரியம் நமக்கு இருக்கணும். அதே நேரத்தில் என்னுடைய மரணம், என்னுடைய மரணத்தை நான் எதிர்கொள்ள வேண்டும். நானும் ஒரு நாள் சாக போகிறேன். என்னுடைய மரணத்துக்கு நான் தயாராக இருக்கேனா? நாம் உறவு முறைகளில் வரும்போது, நான் ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவாக இருக்கலாம், ஒரு மூத்த சகோதரியாக இருக்கலாம், ஒரு அப்பாவாக இருக்கலாம், ஒரு அண்ணனாக இருக்கலாம். ஒரு குடும்ப தலைவன் இல்லை ஒரு குடும்ப தலைவி இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும்? குடும்பம்னு சொல்லும்போது அம்மா இல்லைன்னா 2 நாள் அம்மா ஊருக்கு போயிட்டா என்ன ஆகுது? வீட்டில் யாரும் சமைக்கிறது இல்லை, வீட்டில் கலையே இருக்கிறது இல்லை. எப்போ அம்மா வருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருப்போம்.
ஒரு வாரம் அப்பா வேலை விஷயமா வெளியில போயிட்டா எப்படி இருக்கு? நல்லா இல்லை. இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஒரு அம்மாவா இருக்கேன், இல்லை ஒரு அப்பாவா இருக்கேன், ஒரு சகோதரனா இருக்கேன். நான் இல்லைன்னா இந்த குடும்பத்தின் நிலை என்ன ஆகும்? அதுக்கான ஏற்பாடுகளை நாம முன்கூட்டியே செய்துட்டோமா? நான் இல்லைனாலும் இந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்லபடியா வாழணும். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கோம். ஒரே டேட்லையா பிறந்தோம்? இல்லை சிஸ்டர். டேட் வேற, டைம் வேற, வேற வேற தேதியில வேற வேற இடத்துல பிறந்து ஒரு குடும்பமாக இணைகிறோம். கடைசியா மரணம்னு சொல்லும் பொழுது குடும்பம் குடும்பமாவா சாகிறோம்? தனித்தனியாக தான் சாகிறோம். தனியாக வந்த ஆத்மா தனியாக தான் திரும்பி போகும். நாம வாழும் இந்த காலகட்டத்தில் நம்முடைய ரோல் என்ன? குடும்பத்தில் ஒரு பாகம் இருக்கு, சமுதாயத்தில் ஒரு பாகம் இருக்கு, வேலை செய்கிற இடத்துல ஒரு பாகம் இருக்கு. நான் இல்லைன்னா என்னுடைய வேலையெல்லாம் யார் செய்கிறது? ஒரு அம்மா ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா மற்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இப்போ எல்லா வேலையும் அம்மாவே செஞ்சுட்டு இருந்தா ஒரு நாளைக்கு அம்மா இல்லைன்னா என்ன ஆகும்? ஒரு வேலையும் நடக்காது. வெளி வேலையெல்லாம் அப்பாவே பார்த்துட்டு இருந்தா அப்பா இல்லைன்னா ஒரு வேலையும் நடக்காது. ஆக என்னுடைய இந்த கடமைகளை நானும் செய்வதோடு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கேனா? மற்றவங்களையும் உருவாக்கி விட்டுட்டேனா? ஏன்னா என்னோட வேலை நான் இருந்தாலும் இல்லைனாலும் அது நடக்கணும். மற்றவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க. ஆக நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த டெலிகேஷன்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் என்ன ஆகும்னா ஒரு 60 வயசு 70 வயசு ஆனதும் சொத்தெல்லாம் பிள்ளைங்க பேரில் எழுதி வச்சுட்டு புனித யாத்திரைக்கு போயிடுவாங்க ஒரு காலகட்டத்தில். அப்போ என்ன ஆகுது? இனிமே பொறுப்பெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க, நான் என்னுடைய ஆன்மீக பிரயாணத்தை நான் தொடங்கணும் அப்படின்னு. இப்போல்லாம் அந்த மாதிரி முடியாது. 6லும் சாவு 100லும் சாவு. நான் 60 வயசுல தான் இறப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் வேணாலும் மரணம் எனக்கு வரலாம். அந்த மரணத்தை நான் தைரியமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதிர்கொள்ள வேண்டும். அப்படின்னா நான் இருக்கும்போது நான் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். உயில் எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. இப்பெல்லாம் வாலிபர்களா இருந்தாலும் வயதானவர்களா இருந்தாலும் அந்த உயில் எழுதி வைக்கணும். அப்படி இல்லைன்னா நான் இறந்த பிறகு என்ன ஆகும்? என்னுடைய சொத்தெல்லாம் எங்க போய் சேரணுமோ சரியா போய் சேராது. பல பிரச்சனைகள் வரும். ஆக இந்த மாதிரி சட்ட ரீதியிலான ஏற்பாடுகளை நம்ம செஞ்சிடுறோம். வீடு யாருக்கு எழுதி வைக்கணும், கார் யாருக்கு எழுதி வைக்கணும், இந்த பணமெல்லாம் யாருக்கு எழுதி வைக்கணும், அதெல்லாம் அந்த சட்டப்படி செய்ய வேண்டியதெல்லாம் ஓரளவுக்கு செஞ்சிடுறோம். ஆனால் இந்த ஆன்மீக அடிப்படையில் நம்ம செய்ய வேண்டியது, நான் இல்லைன்னா இந்த குழந்தைங்க சந்தோஷமாக வாழணும். ஏன்னா நாமெல்லாம் உயிரோடு இருக்கும்போது, அம்மா அப்பாலாம் உயிரோடு இருக்கும்போது குழந்தைங்க சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு தான் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. நாளைக்கு இந்த அம்மா அப்பா இல்லாமல் அந்த குழந்தைங்க அழும்போது, அம்மா போயிட்டாங்களே இல்லை அப்பா போயிட்டாரு அப்படின்னு அழும்போது அந்த அம்மா அப்பாவோட ஆத்மா அந்த குழந்தைங்கள பார்த்து கவலைப்படும். நான் இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு தானே இவ்வளோ காலம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு நானே அவங்களுடைய துக்கத்துக்கு காரணமாயிட்டனே அப்படின்னு அந்த ஆத்மா வேதனைப்படும். அந்த வேதனையை நம்ம அந்த ஆத்மாக்கு கொடுக்கக்கூடாது. மரணம்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு இடமாற்றம். என்னுடைய பாகம் முடிஞ்சது, நான் இன்னொரு பாகத்தை நடிக்கிறதுக்கு போகிறேன். நான் சந்தோஷமாக போகணும், அமைதியான ஒரு நிலையில் போகணும். ஆக மரணத்தை ஏற்றுக்கொள்ளணும், அதே நேரத்தில் எதிர்கொள்ளணும். அதுக்கு மன தைரியம் இருக்கணும், மன வலிமை இருக்கணும். சிஸ்டர், பண்புகளே நமது பண்பாடு என்பதை பற்றி மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.